ஒத்துழைப்பு கொடுக்காமயே 6 மாதமாக உட்கார்ந்து எல்லா நாட்டு சட்டங்களையும் படித்து நம்ம நாட்டுக்கு புதுசு ஒரு சட்டம் வருது. ரஷ்யாவினுடைய சட்டம், ஜெர்மனியுடைய சட்டம், இங்கிலாந்தினுடைய சட்டம், எல்லா நாட்டு சட்டங்களையும் படிச்சுட்டு நமக்கு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் மிகப்பெரிய என்னென்ன பாதுகாப்பாக நமக்கு கொடுக்குறது. அந்த சட்டம் இன்னைக்கு நடைமுறையில் 10% தான் சட்டம் இருக்குது. நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம், தீண்டாமை ஒரு பாவல் செய்ய, தீண்டாமை பொருள் குற்றம்னு படிக்கிறோமா இல்லையா? எல்லா புத்தகத்தில் இருக்குல்ல. ஆனால் தீண்டாமை முடிஞ்சிருக்கா? இன்னும் தீண்டாமை இருக்குல்ல. பல்வேறு வடிவங்களில் நமக்கு தீண்டாமை வந்துக்கிட்டே தானே இருக்குது. அந்த தீண்டாமை சட்டத்தில் இருக்குது. இந்த சட்டம் கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது. அப்படி தீண்டாமை வன்கொடுமை கடைப்பிடிக்கிறவங்க அந்த வன்கொடுமை கைது கொள்ளாங்க. அவங்க முதல்ல போட்ட சட்டத்தில் அவனுக்கு படிப்பு சொல்லிக்கிறான். அதாவது அவனை தீண்டாமை வன்கொடுமைக்கு ஆள்பட்டவனுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இருக்காது, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வக்கீலை பார்க்குறதுக்கு காசு இருக்காது. கவர்மெண்ட்டே வக்கீல் இலவசமாக கொடுக்கணும். அவனுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட்டே காசு கொடுக்கணும். இந்த சட்டத்தில் சொல்லுது. தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தில் போட்டு இப்போ உங்களை நான் மேல்சாதிக்காரன் உங்களை புரிஞ்சாதுன்னு சொல்லி நான் திட்டிட்டீங்கன்னா, என் மேலே நீங்கள் கேஸ் கொடுத்தீங்கன்னா உடனே விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போடும். எஃப்ஐஆர் போட்டு கூட்டு கொண்டு போய் சிறையில் தள்ளிட்டு கோர்ட்டில் தான் விசாரிக்கணும். இது சட்டம் சொல்லுது. உங்களுக்கு 1,80,000 கொடுக்கணும் கவர்மெண்ட். 8 வருஷத்துக்கு அத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு காசு இருக்காது. அந்த காசை கொடுக்கணும்னு சொல்லி 1,20,000 இந்த 1,80,000 கவர்மெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்து 60,000 கையில் கொடுக்கணும். 3 கல்வி அந்த பணம் 3 கல்வி அந்த பணம் அந்த கேஸ் அந்த மாதிரி சட்டம் இருக்குது. ஆனால் அந்த நடைமுறையில் இருக்குதா? 5% 10% கல்விக்கு மட்டும் தான் நமக்கு இருக்குது. வேலை வாய்ப்பில் கொஞ்சம் இருக்குது. இப்போ